35 3 2 3. அத்தியாயம் 35 2 3. மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் அருள்கொடையில் இருந்து ஒன்றை திறப்பானாயின் அதை தடுப்பார் எவரும் இல்லை. அன்றியும் அவன் எதை தடுத்து விடுகிறானோ அதன்பின் அதனை அனுப்பக்கூடியவரும் எவரும் இல்லை. மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். 3. மனிதர்களே, உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள பாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். வானத்திலும் பூமியிலுமிருந்து உங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றுபவன் அல்லாஹ்வை அன்றி படைப்பாளன் இருக்கின்றானா? அவனையன்றி வேறு இறைவன் இல்லை. அவ்வாறிருக்க நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள்? மனிதர்களுக்கு இறைவன் மனிதர்கள் தான் படைச்சிருக்கான், மதங்களை படைக்கல. மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் அருள்கொடையிலிருந்து ஒன்றை திறப்பானாயின் அதை தடுப்போர் எவரும் இல்லை. அன்றியும் அவன் எதை தடுத்து விடுகிறானோ அதன் பின் அதனை அனுப்பக்கூடியவரும் எவரும் இல்லை. மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அப்ப இறைவன் கொடுக்க நினைக்கிறத யாரும் தடுத்துட முடியாது. அது அருளையோ பொருளையோ அவன் தடுக்க நினைக்கிறத யாரும் கொடுத்துடவும் முடியாது. இதுதான் சத்தியம். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கமான்னு பார்த்தா இல்லை. கொடுக்கும்போது மற்றவங்களை இன வைக்க ஆரம்பிக்கிறோம், தடுக்கும் பொழுது அவங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அது வியாபாரமாகவும் சரி அல்லது தனிப்பட்ட ஒரு முறையில் வருமானம் வரக்கூடிய எந்த வழியிலும் சரி ஒன்றும் அதை குறை சொல்லிடுவோம். அதில் நம்முடைய குறையை உணரலை. நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? வீண் விரயம் பண்ணியிருக்கிறோம் அல்லது கஞ்சித்தனம் பண்ணியிருக்கிறோம், இறைவனை மறந்துருக்கிறோம். இதெல்லாம் நம்ம உணர்ந்து பாம்பு கேட்டு மேலே வரும் பொழுது நமக்கு இன்னொரு வழி இதோட மேலே இருக்கும், இது லேசாகவும் இருக்கும். அவர் செய்த மிக தீவத்தையும் நன்மையாக மாற்றிருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம். ஆனால் நம்மளோ கொடுக்கும் பொழுது பெருமை கொண்டவங்களாகவும் இணை வைக்கக்கூடியவங்களாகவும், தடுக்கப்படும் பொழுது குறை சொல்லக்கூடியவங்களாகவும், அவங்க மேலே கோபம் குரோதமாக இருக்கும் பொழுது நன்மைகள்லாம் தடுக்கப்பட்டிருக்கும். இந்த எண்ணம் மூலம் மாறட்டும், தூய்மையாயிட்டும், மன தூய்மையாயிட்டும். மனதிலே உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள பாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். வானத்திலும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு தேவை நிறைவேற்றுவன் அல்லாஹ்வையன்றி படைப்பான் இருக்கின்றானா? அவனையன்றி வேறு இறைவன் இல்லை. அவ்வாறு இருக்க நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள்? என்னை விட்டு எங்கே போய் திரும்பிட்டீங்க? உங்கள் மனசு என் பக்கம் இல்லை. மனசு அலக்கழிக்குது, அலபாயுது, மனசு பெருமை கொள்ளுது அல்லது கோவப்படுது அல்லது கவலைப்படுது, ஆதங்கத்தில் இருக்குது, ஆவேசத்தில் இருக்குது. முதல் மனசு ஆறட்டும். மனசு ஆறணும்னு சொன்னால் மனசில் அமைதி என்று கேள்வி. அந்த அமைதியில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், இன்னும் பொறுமையும் கேட்கும். இந்த காரியம் நடக்குது, இந்த காரியம் நடக்கிற தெளிவு அவன் தான் அறிவிக்கணும். அவன் அறிவிப்பை கொண்டு யாரும் அறிவிக்க மாட்டார்கள். நான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு பாவமணி கேட்டு அமைதி விடும் பொழுது, சமாதானம் விடும் பொழுது, இந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு, இந்த சுருக்கங்கள் ஏன் ஏற்பட்டிருக்கு, இந்த காரியம் நடந்துச்சு, இந்த காரியம் நடக்கலை அப்படிங்கிறத உங்களுக்கு அவன் அறிவிப்பை கொண்டு யாரும் அறிவிக்க மாட்டார்கள். பெரிய சில விஷயம் சொல்லலாம், ஆனால் மனசு நிறைவேற்காது. ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அவன் பக்கம் திரும்பின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தரும் அவன் பக்கம் திரும்பின்னு சொன்னால் அவனுடைய அற்புதம் யாரும் திறக்கப்பட்டதில்லை. அந்த ஞானங்களை கொண்டு வழி நடத்துவான்.